அம்மையை கூட ஆயில் கொடு. எனக்கு ஒன்று கிடையாது. கடலை குடிச்சு போன பக்கத்துல போட்டு
ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீடு எந்த மாதிரி எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படி சொல்லி ஒரு சின்ன வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடு எப்படி போயிட்டுருக்கு என்ன போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ என்னால் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்ப முடியல. இன்றைக்கி தான் ஃப்ரீ. இன்றைக்கி ஃபோட்டோ கிட்ட எல்லாமே எடுத்துருக்கேன். எல்லாருக்கும் இன்றைக்கி டப்படா நான் அனுப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள ஒரு பெட்ரூமு. இப்போ கீழே வந்து 2 ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு. ஏன் இப்படி இந்த பாத்தி அதாவது சும்மா சிமெண்ட் வச்சு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கெட்டி நிற்கணும் அப்படிங்கிறதுனால. தண்ணி வந்து கெட்டி நின்றுச்சுன்னா காங்கிரீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் நல்லா. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலே நம்ம வீடும் ஓரளவு ஹைட் ஆயிடுச்சு. நம்மளோட செல்ல குட்டிலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரொம்பவே கஷ்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே கூடு இல்லாமல் தன்னந்தனியாக தவிச்சிட்ருக்குது இந்த புறா. இதுக்கு ஜம்முன்னு ஒரு கூடு கட்டி கொடுத்துருவோம் கூடி சீக்கிரம். சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்த வேலைகளை வந்து பார்க்கணும். பாய் பாய், see you. டா. ஹாய் மக்களே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரூஃப் காங்கிரீட் வந்து போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் கைப்பிடி கூட கொஞ்சம் கெட்டியாச்சு. பாருங்க, இனிமே இதை சுற்றி அந்த கைப்பிடியை வந்து கெட்டணும். கெட்டிட்டு தரவோடு போடணும். தரவோடு போட்டுட்டு பூசணும். பூசிட்டு டைல்ஸ் போடணும். ஒயரிங் வேலை பார்க்கணும். கதவு போடணும். இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. நம்மளும் ஓரளவு ஹைட்டுக்கு வந்தாச்சுப்பா. இப்போ என்னென்னா காங்கிரீட் போட்டு 2 நாள் தான் ஆச்சு. அதனால் தண்ணி பாய்க்கிறதுக்கு வந்திருக்கேன். மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் நம்ம வீடு. பாரு, 2வது ரூம் மேலே வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு சின்ன டிசைனுக்காக விட்டுருக்கு. இதுதான் நம்மளோட சின்ன பங்களா. வாங்க உள்ள போகலாம். சுற்றி பாருங்கள் காம்பவுண்ட். இதான் நம்ம நின்றுட்டுருக்கதான் சிட் அவுட்டு. இது தர தொட்டி. அப்படியே இங்கே வந்தோன்னா ஹால் என்னடா அப்படியே அலங்கோலமாக கிடக்குன்னு யோசிக்காதீங்க. மேலே காங்கிரீட்டு போட்டு பிரித்து அந்த மெட்டீரியல்லாம் கீழே வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இதெல்லாம் வந்து இப்போ மேலே வந்து ரூம் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக இந்த மெட்டீரியல்லாம் தேவைப்படும். அதனால் இது இங்கேயே இருக்குது. பாருங்கோ நம்ம வீட்டை பாருங்கோ. இது வந்து மேலே போகிறதுக்கான மெத்தப்படி. இது வந்து ஒரு பெட்ரூம். பெட்ரூம்குள்ளே சின்னதாக ஒரு அட்டாச் பாத்ரூம்.
டொட்டோடாய். அப்படியே ஹால்லேருந்து நேராக போனோம். இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. 2 ரூமும் இருட்டாக இருக்குது. ஏன்னா லைட் என்ன செட் பண்ணல பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம். ஆனால் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன் பாருங்கள். இன்னும் ஸ்லாப் அடிக்கல. இந்த ஒரு லைன் மாதிரி தெரியுது பார்த்திங்களா செங்கல். அது வந்து ஸ்லாப் அடிக்கிறதுக்காக ஒரு எம்டி செங்கல் வச்சுருக்காங்க. இதே மாதிரி உடச்சி அதில் ஸ்லாப் அடிச்சிருவாங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்னது தான். நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ, எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கேற்றாப்புல தானே கட்ட முடியும். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு கார்டன் ஏதாச்சும் வச்சுக்கலாம். வேறு அந்த கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு தண்ணி அந்த மாதிரி போகிறதுக்காக ஒரு சின்ன விட்டுருக்காது, ஒரு சின்ன ஒரு ஏரியா. இதில் ஒரு மெயின் வந்து என்னதுன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. பழைய வீடை வந்து இடிக்கும்போது என்னோடய செல்ல குட்டீஸ் வந்து நிறையா பேர் இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ புது வீடு கட்ட ஆரம்பித்தோடனே இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தங்கியிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா, மேலே வந்து புறா வந்து முட்டை விட்டுருக்குது. அது வந்து இப்போ என்னால் மேலே ஏறி காட்ட முடியாது. கண்டிப்பாக நான் காட்டுறேன், ஓகேவா, ஒரு நாள். மேலே நம்ம புறா வந்து முட்டை விட்டுருக்குது. ஜோடியாக அங்கே இருக்குது பார்த்தீங்களா. வெளியெல்லாம் சுற்றி வந்துச்சு 2-3 மாதமாக கூடு இல்லாமல். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அழகாக தங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் வந்து ஒவ்வொரு ஹைட்டாக வந்து போட்டாலும் வேஸ்ட்டு தான். அதனால் ஒரு பாத்ரூம் வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம தலை தட்டாத அளவுக்கு நார்மல் ஹைட்டில் போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு, ஒரு ரூம் மாதிரி வந்து எப்படி சொல்ல, ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். இப்போ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வீட்டில் ரொம்ப பாத்திரம் இருக்கும், 2 குக்கர் இருக்கும், 2 மிக்சி இருக்கும். அப்படிப்பட்ட பொருளெல்லாம் நம்ம வந்து மேலே வைக்கிறதுக்காக. இந்த சின்ன பெட்ரூமை பார்க்கலாமா. இங்கே பயங்கர இருட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மேலே போயிடலாம். இப்போ வந்து நம்ம படி ஏறி மேலே வந்தாச்சு. ஓரளவு நம்மளும் ஹைட்டுக்கு வந்தாச்சுங்க பாருங்கள். முன்னாடிலாம் எங்கள் மெத்தையில் ஏற வரைக்கும் படியே கிடையாது புழங்காலத்து வீட்டில். அப்படியே அந்த மெத்தையில் கஷ்டப்பட்டு ஏறினாலும் பக்கத்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப குள்ளமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளும் ஓரளவு ஹைட்டு வந்துட்டோம். டவர் தெரியுது, அந்த பெரிய வீடு தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த பள்ளிக்கூடம் கூட தெரியுது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மெட்டீரியல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்மளுக்கு வந்து ரூஃப் காங்கிரீட் வந்து பலகடிக்கணும். அதனால் மேலே ஒரே ஒரு பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூம், அவ்வளோதான் நம்மகிட்ட வந்து கை காசு இருக்குது. அதுவே ஓவரான செலவு தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா. இதில் வந்து என்னென்னா, தேவையில்லாத செலவு வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு ஐடியா எங்கள் மாமா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கீழேருந்து மேலே ஏறி வரக்கூடிய படி இருக்குது பார்த்திங்களா, அந்த படிக்கு வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா உள்ளோடி நம்ம படியை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரூம், ஸ்டேர் கேஸ் ரூம் அப்படி வந்து நம்ம வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா இல்லைன்னா மழை துளி வந்து அந்தால மழை தண்ணிலாம் உள்ளே வரும், டைரெக்டாக மழை சொட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரும். அதனால் நம்ம அதில் ஒரு ரூம் எடுப்போம், சரியா. அதனால் இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் மாமா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா, எப்படியும் வந்து நம்ம இந்த மேலே எடுத்துருக்க பெட்ரூமுக்கு வந்து மெத்தப்படி போட்டு தான் ஆகணும். அதை நான் இதுக்கும் தனியாக ஒரு ரூம் வந்து கட்டி தான் ஆகணும். அதனால் 2 காஸ்ட்டுமே வந்து வேறு நம்ம வந்து இதுக்கும் செலவு பண்ணி அதுக்கும் செலவு பண்ணாமல் 2யும் ஒரே இதில் முடிச்சிடுவோம். இப்போ இதில் வந்து இந்த இதில் வந்து மற்றபடியாக ஸ்லோப் எடுத்து அப்படியே மேலே கொண்டு முடித்தோம் அப்படின்னாக்கி அது வந்து ஒரு ரூமாகவும் ஆயிரும். சரி, இதை இதில் வந்து மறைச்ச மாதிரியும் ஆயிரும். அந்த கிராஸாக நம்ம சைடில் வந்து என்ன பண்ணால் செங்கலை வச்சு கட்டி விட்டோன்னாக்கி அது வந்து நம்ம இதுக்கு ஸ்டேர் கேஸுக்கு கட்டக்கூடிய ரூம் ஆட்டும் ஆயிரும். அதாவது 1/2 ஒரு கல்லில் 2 மாங்காய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி.
ஆனால் பார்க்க எப்படி இருக்கும்னு தெரியல. பட் வந்து எனக்கு இது பிடிச்சிருந்து. ஏன்னா தேவையில்லாத செலவை நம்ம இப்போ தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து டைரெக்டாக அந்த அந்த எண்டில் அந்த மேலே ஹைட்லேருந்து இந்த நான் இதில் செங்கல் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதில் அப்படியே ஒரு டைரெக்ட் ஸ்லோப்பாக அடித்து டைரெக்டாக மெத்தப்படி மாதிரி போட்டு சைடில் மட்டும் கெட்டி மறைச்சி விட்டால் போதும். அதனால தான் அந்த இடத்த மட்டும் இன்னும் கெட்டாமல் விட்டுருக்கு பார்த்தீங்களா. வாங்க இப்போ உள்ள போகலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மட்டும்தான் அந்த வீடு, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். கீழே 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2லேயுமே அட்டாச் பாத்ரூமு எல்லாம் இருக்குது. ஆனாலும் நீ மேலே வந்து ஏன் இன்னொரு ரூம் எடுத்த அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கலாம். இது வந்து சும்மா சீன் போடுறதுக்கு கெத்துக்க அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்ப 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 அதிகம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தானா எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னா டைரெக்டாக மெத்தைக்கு தான் வருவாங்க. கொஞ்சம் தனியாக, ஏன்னா இப்போ கீழே வந்து லேடிஸு பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. மெத்தைக்கு வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக அப்படி ஏதாச்சும் கதை இதை விட்டுட்டு ஜூஸு கீஸு அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம்ல. அதனால் இது ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்டுற ஒரு வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு. கீழே இருக்க பாத்ரூமோட நல்லா பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம அட்டாச் பாத்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மாடல் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் இந்த மாடல் அந்த மாடல்னு சொல்லலாம், எந்த மாடலுமே ஆசைப்படல. ஏதாச்சும் ஒரு மாடலில் வந்து கெட்டுங்கன்னு சொல்லி கொத்தனார்கிட்ட விட்டுட்டேன். அவங்க ஒரு மாடல் வந்து ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்டு எலிவேஷனில் வந்து பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் ஸ்கொயர் மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் ஸ்கொயர் மாதிரி இருக்கக்கூடியது தான். நான் தான் சொன்னேன், இந்த ஒன்று மட்டும் என்னோடய ஐடியாவில் போச்சு. 2 பக்கமும் ஸ்கொயர் மாதிரி வச்சா நல்லா இருக்காது, நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்லி இந்த ஒரு மாடல் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கொடுத்தேன். நல்லா இருக்குமான்னு தெரில, முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு. சரி நண்பா, கடைசியாக வந்து என்னென்னா நான் கீழே வந்து தெருவில் போய் எங்கள் வீடு வந்து இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷனில் கண்டிஷனில் இருக்குங்கிறத ஒரு ஃப்ரெண்டில் இருந்து பார்த்தா அந்த லுக்கு வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணி விட்றேன். பாய் பாய், see you. இதான் நம்மளோட வீடு, பார்த்துட்டிங்களா. இனிமேல் நான் எப்போ வீடியோ போடுவோன்னு தெரியாது, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பார்த்துக்கோங்க. பாய் பாய், see you. டாட்டா. மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் நம்ம வீடு. பாரு, 2வது ரூம் மேலே வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு சின்ன டிசைனுக்காக விட்டுருக்கு. இதுதான் நம்மளோட சின்ன பங்களா. வாங்க உள்ள போகலாம். சுற்றி பாருங்கள் காம்பவுண்ட். இதான் நம்ம நின்றுட்டுருக்கேன்னா சிட் அவுட்டு. இது தர தொட்டி. அப்படியே இங்கே வந்தோன்னா ஹால் என்னடா அப்படியே அலங்கோலமாக கிடக்குன்னு யோசிக்காதீங்க. மேலே காங்கிரீட்டு போட்டு பிரித்து அந்த மெட்டீரியல்லாம் கீழே வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இதெல்லாம் வந்து இப்போ மேலே வந்து ரூம் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக இந்த மெட்டீரியல்லாம் தேவைப்படும். அதனால் இது இங்கேயே இருக்குது. பாருங்கோ நம்ம வீட்டை பாருங்கோ. இது வந்து மேலே போகிறதுக்கான மெத்தப்படி. இது வந்து ஒரு பெட்ரூம்குள்ளே சின்னதாக ஒரு அட்டாச் பாத்ரூம். அப்படியே ஹாலிலேருந்து நேராக போனால் இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. 2 ரூமும் இருட்டாக இருக்குது, ஏன்னா லைட் என்ன செட் பண்ணல பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம். ஆனால் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன் பாருங்கள். இன்னும் ஸ்லாப் அடிக்கல. இந்த ஒரு லைன் மாதிரி தெரியுது பார்த்திங்களா செங்கல், அது வந்து ஸ்லாப் அடிக்கிறதுக்காக ஒரு எம்டி செங்கல் வச்சுருக்காங்க. இதே மாதிரி உடச்சி அதில் ஸ்லாப் அடிச்சிருவாங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்னது தான். நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ
எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கேற்றாப்புல தானே கட்ட முடியும். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு கார்டன் ஏதாச்சும் வச்சுக்கலாம். வேறு அந்த கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு தண்ணி அந்த மாதிரி போகிறதுக்காக ஒரு சின்ன விட்டுருக்காது ஒரு சின்ன ஒரு ஏரியா. இதில் ஒரு மெயின் வந்து என்னதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. பழைய வீடை வந்து இடிக்கும்போது என்னோடய செல்ல குட்டீஸ் வந்து நிறையா பேர் இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ புது வீடு கட்ட ஆரம்பித்தோடனே இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே தங்கியிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா, மேலே வந்து புறா வந்து முட்டை விட்டுருக்குது. அது வந்து இப்போ என்னால் மேலே ஏறி காட்ட முடியாது. கண்டிப்பாக நான் காட்டுறேன், ஓகேவா? ஒரு நாள் மேலே நம்ம புறா வந்து முட்டை விட்டுருக்குது. ஜோடியாக அங்கே இருக்குது பார்த்தீங்களா. வெளியெல்லாம் சுற்றி வந்துச்சு 2-3 மாதமாக கூடு இல்லாமல். இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து அழகாக தங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து ஒவ்வொரு ஹைட்டாக வந்து போட்டாலும் வேஸ்ட்டு தான். அதனால் பாத்ரூம் வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம தலை தட்டாத அளவுக்கு நார்மல் ஹைட்டில் போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு ஒரு ரூம் மாதிரி வந்து எப்படி சொல்ல ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். இப்போ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வீட்டில் ரொம்ப பாத்திரம் இருக்கும், 2 குக்கர் இருக்கும், 2 மிக்சி இருக்கும். அப்படிப்பட்ட பொருளெல்லாம் நம்ம வந்து மேலே வைக்கிறதுக்காக. இந்த சின்ன பெட்ரூமை பார்க்கலாமா? இங்கே பயங்கர இருட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மேலே போயிடலாம். இப்போ வந்து நம்ம படி ஏறி மேலே வந்தாச்சு. ஓரளவு நம்மளும் ஹைட்டுக்கு வந்தாச்சுங்க பாருங்கள். முன்னாடிலாம் எங்கள் மெத்தையில் ஏறதுக்கு படியே கிடையாது பழங்காலத்து வீட்டில். அப்படியே அந்த மெத்தையில் கஷ்டப்பட்டு ஏறினாலும் பக்கத்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப குள்ளமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளும் ஓரளவு ஹைட்டு வந்துட்டோம். டவர் தெரியுது, அந்த பெரிய வீடு தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த பள்ளிக்கூடம் கூட தெரியுது. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மெட்டீரியல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து ரூஃப் காங்கிரீட் வந்து பலகடிக்கணும். அதனால் மேலே ஒரே ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் அவ்வளோதான் நம்மகிட்ட வந்து கை காசு இருக்குது. அதுவே ஓவரான செலவு தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? இதில் வந்து என்னென்னா தேவையில்லாத செலவு வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு ஐடியா எங்கள் மாமா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீழேருந்து மேலே ஏறி வரக்கூடிய படி இருக்குது பார்த்திங்களா, அந்த படிக்கு வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா உள்ளோடி நம்ம படியை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரூம் ஸ்டேர் கேஸ் ரூம் அப்படி வந்து நம்ம வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா இல்லைன்னா மழை துளி வந்து அந்தால மழை தண்ணிலாம் உள்ளே வரும், டைரெக்டாக சொட்டு மழை சொட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரும். அதனால் நம்ம அதில் ஒரு ரூம் எடுப்போம், சரியா? அதனால் இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் மாமா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா எப்படியும் வந்து நம்ம இந்த மேலே எடுத்துருக்க பெட்ரூமுக்கு வந்து மெத்தப்படி போட்டு தான் ஆகணும். அதை நான் இதுக்கும் தனியாக ஒரு ரூம் வந்து கெட்டி தான் ஆகணும். அதனால் 2 காஸ்ட்டுமே வந்து வேறு வேறு நம்ம வந்து இதுக்கும் செலவு பண்ணி அதுக்கும் செலவு பண்ணாமல் ரெண்டையும் ஒரே இதில் முடிச்சிருவோம். இப்போ இதில் வந்து இந்த இதில் வந்து மற்றபடியாக ஸ்லோப் எடுத்து அப்படியே மேலே கொண்டு முடித்தோம் அப்படின்னாக்கி அது வந்து ஒரு ரூமாகவும் ஆயிரும். சரி, இதை இதில் வந்து மறைச்ச மாதிரியும் ஆயிரும். அந்த கிராஸாக நம்ம சைடில் வந்து என்ன பண்ணால் செங்கல் வச்சு கட்டி விட்டோன்னாக்கி அது வந்து நம்ம இதுக்கு ஸ்டேர் கேஸுக்கு கட்டக்கூடிய ரூம் ஆகட்டும் ஆயிரும். அதாவது 1/2 ஒரு கல்ல 2 மாங்காய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் பார்க்க எப்படி இருக்கும்னு தெரியல. பட் வந்து எனக்கு இது பிடிச்சிருந்து. ஏன்னா தேவையில்லாத செலவை நம்ம இப்போ தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து டைரெக்டாக அந்த அந்த எண்டில் அந்த மேலே ஹைட்லேருந்து இந்த நான் இதில் செங்கல் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதில் அப்படி ஒரு டைரெக்ட் ஸ்லோப் அடித்து டைரெக்டாக மெத்தப்படி மாதிரி போட்டு சைடில் மட்டும் கெட்டி மறைச்சி விட்டால் போதும். அதனால தான் அந்த இடத்த மட்டும் இன்னும் கெட்டாமல் விட்டுருக்கு பார்த்தீங்களா. வாங்க இப்போ உள்ள போகலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மட்டும்தான் அந்த வீடு, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். கீழே 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு,
ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூமு எல்லாம் இருக்குது. ஆனாலும் நீ மேலே வந்து ஏன் இன்னொரு ரூம் எடுத்த அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கலாம். இது வந்து சும்மா சீன் போடுறதுக்கு கெத்துக்க அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்ப 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 அதிகம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தானா எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னா டைரெக்டாக மெத்தைக்கு தான் வருவாங்க. கொஞ்சம் தனியாக, ஏன்னா இப்போ கீழே வந்து லேடிஸு பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. மெத்தைக்கு வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக அப்படி ஏதாச்சும் கதை இதை விட்டுட்டு ஜூஸு கீஸு அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம்ல. அதனால் இது ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்டுற ஒரு வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு. கீழே இருக்க பாத்ரூமோட நல்லா பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா, இது நம்ம அட்டாச் பாத்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மாடல் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் இந்த மாடல் அந்த மாடல்னு சொல்லலாம், எந்த மாடலுமே ஆசைப்படல. ஏதாச்சும் ஒரு மாடலில் வந்து கெட்டுங்கன்னு சொல்லி கொத்தனார்கிட்ட விட்டுட்டேன். அவங்க ஒரு மாடல் வந்து ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்டு எலிவேஷனில் வந்து பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் ஸ்கொயர் மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் ஸ்கொயர் மாதிரி இருக்கக்கூடியது தான். நான் தான் சொன்னேன், இந்த ஒன்று மட்டும் என்னோடய ஐடியாவில் போச்சு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் மாதிரி வச்சா நல்லா இருக்காது, நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்லி இந்த ஒரு மாடல் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கொடுத்தேன். நல்லா இருக்குமான்னு தெரில, முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு. சரி நண்பா, கடைசியாக வந்து என்னென்னா நான் கீழே வந்து தெருவில் போய் எங்கள் வீடு வந்து இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷனில் கண்டிஷனில் இருக்குங்கிறத ஒரு ஃப்ரெண்டில் இருந்து பார்த்த அந்த லுக்கு வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணி விட்றேன். பாய் பாய், see you. இதான் நம்மளோட வீடு, பார்த்துட்டிங்களா? இனிமேல் நான் எப்போ வீடியோ போடுவோன்னு தெரியாது, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பார்த்துக்கோங்க. பாய் பாய், see you. டாட்டா. ஹாய் மக்களே, நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு முருகனை காணாய்க்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வெற்றிகரமாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா, இல்லை கிஷோர், இது எந்த ஊரில்? விஜயாபதி வர வந்திருக்கோம். அப்படி தொடர்ந்து பார்ப்போம். ப்ரைஸ் டாட்டா போட்டு தாமஸ் பண்ணுறோம். ப்ரைஸ் டாட்டா போடல கிஷோர். பட்டைக்கிட்டலாம் அடிச்சுட்டு பக்தி மனோடி கிளம்பியாச்சு. வெற்றிகரமாக நடந்துக்க முடியும்னு நினைக்கேன், நடந்துருக்கேன்னு நினைக்கேன். இங்கே பாருங்க, செல்லை பிடி பொருளெல்லாம் அடகு வரும்போது பிடிக்கும்.
பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரை கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தானே, 1 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதில் வந்து ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் சின்னதாக ஒரு ரெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். பாருங்க பிரதீஸ்ராமுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வலி எடுத்துட்டு மயங்கி விழுந்துட்டாரு. அதனால் நடந்து வந்த பாதையில் ஒரு சின்னதாக ஒரு திண்டு இருந்து அதனால் நம்ம பிரதீஷ்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் திருச்செந்தூரை ரீச் பண்ணி அந்த குளத்தில் குளிச்சுட்டு முருகனை பார்த்துடலாம்ல சார்? முருகனை இன்றைக்கே பார்த்துடணும் அந்த இதில். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே அதுக்கு தான் தானே, கால் வலிக்க வந்ததே நம்ம குறைய முருகன்ட்ட சொல்லி அதை வந்து அடுத்த வருஷம் நிறையா மாற்றணும். முருகனை பார்த்தாதான் பயங்கர கிஷோர். இப்போ நம்ம நாளைக்கியா இருக்கட்டும் இல்லைன்னா அடுத்த வருஷமா இருக்கட்டும், யாராவது முருகன் கோயிலுக்கு இப்படி நடக்கணும்னு நினைப்பாவில்ல, அதுக்கு என்னதெல்லாம் வேணும்? இந்த இப்போ நம்ம எண்ணெய் இருக்கட்டும், இந்த ஆயின்மெண்ட் அதெல்லாம் சொல்லிடு. ஒரு காயத்ரி மணி எண்ணெய் கண்டிப்பாக வேணும், வேறு மூவ் வேணும், வேறு நீக்கப் வேணும். வயசானாலுக்கு கண்டிப்பாக நீக்கப் வேணும். நீக்கப் இல்லாமலாம் நடக்க முடியாது. ஏன்னா கால் கை கால் எப்படி வலிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து வயசு பசங்க தான், எங்களாலேயும் முடியல சத்தியமாக. அதனால் கண்டிப்பாக மூவ் வேணும், காய்த்திரி மணி எண்ணெய் வேணும். ஆங்கிள் வலிச்சா ஆங்கிலாம் அந்த நீக்கப் வேணும். கபடி பிளேயர் போடுவாங்களா அந்த நீக்கப்பு, முட்டு வலிச்சா தான் நீக்கப்பு, ஆங்கிள் வலிச்சா அது கிரிப் பேண்டேஜா? ஆமாம், கிரிப் பேண்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாம் கை காலில் ஒட்டு போடுறதுக்கு எல்லாமே ஒண்டுவாங்க. அந்த ரெண்டாவது மேக்ஸிமம் இன்னர் போடாமாங்க. முக்கியமானது எண்ணெய் கண்டிப்பாக நம்ம வந்து பல 60-67 டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் கூட உங்களுக்கு? 65-67 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நம்ம நடந்து வரும்போது என்ன பண்ணோம்னா தொடெல்லாம் ரெண்டா சின்னவங்க கொஞ்சம் பல்காக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடை ரெண்டா உரசும். அதில் வந்து தொடலாம் கிழிஞ்சிடும். அவனுக்குலாம் தொடை வந்து பயங்கரமான தொடை, பெரிய குண்டி. அந்த தொடை சும்மா இல்லை பிரைஸு. தொடை வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு அந்த தொடை ரெண்டும் உரசி வந்து என்ன ஆகும், புண்ணு மாதிரி ஆயிரும். அப்புறம் நடக்க முடியாது, நம்ம பேலன்ஸு ஏரியா வந்து நம்மளால் கடக்க முடியாது. அதனால் வந்து எண்ணெய்லாம் தேவைப்படுவானே, தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்து அது தேவையில்லாத காமெடி அப்படி பண்ணுவான், கழிச்சு விட்ருங்க. இல்லை தாழ்த்த முன்னேங்க பாமாயிலாம் வேற. இது மேக்சிமம் உள்ளாடை போடுறது உள்ளாடை வந்து தேவையில்லை. ஏன்னா உள்ளாடை போடுறது ரொம்ப டேஞ்சரு. இப்போ பிரைஸ் நீ அதை காட்டு, டைட்ஸ் போட்டுக்கலாம் காட்டு, சும்மா டைட்ஸ் போடுங்க. வேற இந்த கபடி பிளேயர் வந்து போடுவாங்கல்ல ஒரு டைட்ஸ், அது போடுறது. அந்த டைட்ஸ் போடுங்க, அது அறுக்காது. போடலாம் டைட்ஸ். இந்த கபடி பிளேயர் வந்து ஒரு டைட்ஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க. அது வந்து தொடையில் அப்படி நைஸாக பிடிச்சிருக்கும். அது வந்து தொடை இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வேணால் யூஸ் பண்ணி போகிறேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாக்கின்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டோங்கிறதுனால ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறையா அவர் வந்து செல்லை பேசிட்டு இருக்கிறத ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. காலும் இது கேள்விப்பட்டோம்ல கிஷோர், என்னன்னா இப்போ நம்ம ரொம்ப வழியில் போகிறோம், ரொம்ப கை கால் வலியோடி போகிறோம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த குளத்தில் குளிச்ச உடனே, உண்மைதான், குளிச்ச உடனே கை கால் வலிலாம் போயிருன்னு சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் வருஷம். கிஷோர் வந்து போன வருஷம் போயிட்டு இருக்கான். இது 4 வருஷம். 4 வருஷம் உண்மையாக எப்படி? ஏன்னா 4 வருஷம் 4 வருஷம் நடந்துச்சு. அவன் 4 வருஷம் போயிட்டு இருக்கான். அந்த குளத்துல வந்து நிறைய பேர் கை கால் வலியோடி போவாங்களாம். அந்த குளத்துல முங்கி நல்லா குளிச்சுட்டு வெளியே வரும்போது கை கால் வலியே இருக்காது. உண்மையா பையா? இது உண்மைதான். முருகரோட அருள் அதான் தண்ணியில தான். உங்களுக்கும் கை கால் அடிபட்டு இருந்ததுன்னா குளத்துல போய் குளிங்க, கை கால் சரியாயிரும். ஆமா, எனக்குன்னு ஏதாவது போதை போட்டு வண்டிகளுக்குள்ள கொண்டு காலை விட்டுட்டு முருகன் சரியாகலன்னு அதெல்லாம் நடக்காது. சரி, முருகனை நம்பி நடந்தா கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும்.
இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அடுத்து வந்து கோயிலில் போய் கண்டிப்பாக. அப்புறம் என்னன்னா வீடியோ வந்து அப்பப்போ அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா போகிற இடத்துல நெட்டு கிடைக்காது, சார்ஜரில் அப்படி நிறையா ப்ராப்ளங்கள் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ வந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ்ராம் ஒரு பாய் சொல்லு. பாய். அடுத்து நம்ம இது சொல்ல சமையல் வீடியோ எப்போ போட போகிறோன்னு சொல்லு. கூடிய சீக்கிரத்தில் சமையல் வீடியோவும் வரும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தயாராக இருங்க. அதை வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடணும். ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் நேரில் வந்து சாப்பிட கூட வரலாம். நாங்கள் சொல்லுவோம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து சமையல் வீடியோ பண்ணிட்டு இருந்தோமோ அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். மாஸ்டர் இந்த கேட்ரிங் படிச்சுட்டு வந்தாங்க. அதனால தான் லேட் ஆகிட்டு 2 மாதம் இருக்காங்க. அதாவது எதனால வந்து இவ்வளோ நாளாக அந்த என்னது சமையலை விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் வந்து மாஸ்டர் தொழில் படிச்சுட்டு வந்திருக்காரு பாம்பேல போய். இன்னும் வந்து பயங்கரமாக இருக்கும், சமையல் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய், see you. நண்பா, பாருங்கள் நம்மளோட வீட்டை இப்போ எந்த அளவுக்கு வந்து வீட்டு வேலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட்டு. ரொம்ப நாளாக போடலை, இப்போ எடுத்து போடலான்ட்டு. ஏன்னா ஏறக்குறைய கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தர தொட்டி. இது வந்து சிட்டோட்டு. இன்னும் வந்து சிட்டோட்டில் மட்டும் பூசலை. ஏன்னா அங்கே டைல்ஸ் எதாவது ஒட்டிடலாமாங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேன், பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாலு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஹாலில் வந்து நேற்றுக்கு தான் பூசினாங்க. ஏறக்குறைய ஹால் வந்து 90% முடிஞ்சிட்டு 10% மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அப்படியே நம்ம பெட்ரூமுக்கு போனீங்கன்னா பெட்ரூம் வந்து ஆல்ரெடி பெட்ரூம் வந்து முடிஞ்சிருச்சு. அதோட க்யூரிங் டேட்டு கூட முடிஞ்சிட்டு. சிமெண்ட் வந்து பாருங்கள், ஒரு 15 மூடை ஸ்டாக் இருக்குது. ஏன்னா ஒரு 10 மூடை எடுத்தால் தான் வீட்டு வேலை மொத்தமாக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து தரவோடலாம் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டைல்ஸ்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. உள்ளே பாருங்கள், பாத்ரூமுக்கு வந்து டைல்ஸு ஒட்டுறதுக்காக அந்த வரைஞ்சி விட்டுருக்காங்க. பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு கப்போர்டு மாதிரி ரெடி பண்ணணும். இதுதான் நம்மளோட சோட்டா பெட்ரூம். நம்மளுடைய மம்மிக்கு வித் அட்டாச்சி பாத்ரூமோடு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டைல்ஸ் எல்லாம் கிரானைட் ஒட்டுறதுக்காக அந்த படம் வரைஞ்சி விட்ருக்காங்க. இது நம்மளோட பேக்ரவுண்டு கார்டன். பின்னாடி வந்து
ஒரு கார்டன் மாதிரி விடலான்ட்டு பிளானு. இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கேட்டட்டா, இந்த கிச்சன் ரூமை இப்போ யார் ஆக்கிரமிச்சிட்ருக்கான்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், செல்ல குட்டி மேலே நிற்கு பாருங்கள். பூரா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக தங்குறதுக்கு இடமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்ததுக்கு இப்போ வீடு கட்டி பூசி முடிச்சு தான் அங்கே பாருங்கள் ஜோடியாக எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. அது மேலே ஒரு கபோர்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் அவங்க இப்போதைக்கு தங்கியிருக்காங்க. மேலே முட்டையா என்னன்னு தெரில, நீங்களே பார்த்து சொல்லுங்கள். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிய போகுது நண்பா நண்பா நண்பா. பாருங்கள் பூரா ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்களப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மாடி. டைரெக்டாக நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் கீழே பாதி பார்த்திங்களா, இப்போ மேலே பாதி வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா இறை எடுத்துகிட்ருக்குங்க. நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இதுங்களும் கீழே போய் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்துடும். பாருங்கள், நம்ம அந்த முக்கில் மட்டும் ஒரு சின்ன பெட்டு மட்டும் பூசாமல் இருக்குது. வேறு எங்கேயும் ஏறக்குறைய வீட்டில் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுதுங்க. இன்னும் ஒரு இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் முடிஞ்சிடும். அப்புறம் ஒயரிங்கு, கொஞ்சம் அந்த கதவு டோர்ஸு, அப்புறம் டைல்ஸு, கிரானைட்டு, இந்த ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் நம்ம அச்சீவ்மெண்ட்டை. ஆனால் என்ன தான் ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுங்க. ஒரு 5 லட்சம் கிட்டே என்ன ஆகும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய ஏது செய்ய ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை. இது வந்து நம்ம மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் சும்மா ஜாலியாக ரிலேட்டிவ்லாம் வந்துச்சுன்னா வந்தாங்கன்னாக்கி மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாஸ்டர் பாத்ரூம்னு கூட சொல்லலாம். டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். நம்ம தெருவை இங்கேருந்தே கண்காணிப்போமா? பாருங்கள், நம்மளை கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் கனவு. எல்லாரும் வீடு போடுறாங்களே, நம்ம என்றைக்கு போடன்னு நினச்சேன். பல நாள் பல வருட கனவு இப்போ ஓரளவு முடியும். மன சந்தோஷமாக தான் இருக்குது. பட்டு பைசா நிறையா செலவாகிட்டே இருக்குது. அப்படியே குடுன்னு நம்ம மொட்டை மாடியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? வாங்க. இதெல்லாம் நேற்றுக்கு பூசினது தான். டிசைன்லாம் பாருங்கள், சொல்லவே இல்லை. ஆனால் டிசைன் போட்டிருக்காங்க. படியேறும் பெருமாள் மாதிரி நம்ம படியேறி மேலே வந்து பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இன்னும் தரவோடு போடல. பட் சின்ன சின்ன குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து ஓரளவு போட்டிருக்காங்க. மொத்தமாக முடித்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு வீடியோலாம் கண்டிப்பாக உங்களை நான் சந்திப்பேன். பாருங்கள், லைட்டாக உடஞ்சிருக்குது. அப்படியே கீழே இறங்கிடுவோங்க குடுன்னு. ஏன்னா நிறைய வேலை இருக்குது. எல்லா இடமும் க்யூரிங் பண்ணியாச்சு, தண்ணி நினச்சாச்சு. பட் இருந்தாலும் கீழே வந்து ஃப்ரெண்டில் இன்னும் நினைக்கல. ஏன்னா அன்றைக்கி டேங்கில் தண்ணி இல்லை பார்த்துக்கோங்க, தர தொட்டியில். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. அவன் வந்து மதியம் இறக்கிடுவான். நம்ம ஈவினிங் வந்து ஜாமுன்னு தண்ணி ஊற்றி கிளுகிளுன்னு நினச்சி விட்ருவோம் நம்ம பில்டிங்கை. வாங்க வாங்க, நிறைய வேலை இருக்குது. அப்படியே இறங்கி கீழே மாக்க போயிடுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இது மொத்தமாக பூசினதுக்கப்புறம் இருட்டாக தான் இருக்குன்னு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. வாங்க 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 வாங்க. ஃபோன் வேறு வந்துட்டுருக்கே. சரி நண்பா, பாய் 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 பாய். எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பாய். நம்ம வீட்டை பார்த்துட்டிங்க இவ்வளோ நேரமாக இருந்து. ஏதாச்சும்னாலும் அப்புறமா பார்த்துக்கலாம். பாய். ஹாய் மக்களே, குட் மார்னிங். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம திருச்செந்தூர் முருகனை காண்றத முடிச்சாச்சு. சாமி பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 3:10 இருக்கும். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இவருக்கு காலையில் வேலைக்கு போகணும். இவருக்கும் தான் 2 வாரம் 1 and 2 ஒர்க்கர்ஸ். இவ்வளோ நேரம் கிளப்பிட்டு நடந்தான். செல்லை ஆன் பண்ணோடனே கொஞ்சம் ஸ்டைல் மேனேஜ் பண்ணி நடக்காராமா. பண்ண
பாருங்க மக்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு முருகனை வந்து, ஆனால் வந்த உடனே கரெக்டாக லைனில் நின்றுன்னு இங்கே சாமியை பார்த்துருக்கலாம். நாங்கள் தெப்ப குளத்துலலாம் குளிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அது இல்லாமல் சாமியை வந்து 9 மணிக்கே பூட்டிடுவோன்னு சொன்னாங்களா. நாங்கள் தெப்ப குளத்தில் அநியாயத்துக்கு ஒரு மணி நேரம் கடந்து குளிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க பூட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஒன்று குடுக்குன்னு ஓடி வந்து ஷார்ட்கட்டில் உள்ளே போந்து எப்படியோ சாமியை பார்த்துட்டோம். கொஞ்சம் சாமியை பார்க்குறதுல மட்டும் கொஞ்சம் ஒரு சீட்டிங் நடந்துட்டு, லைனில் இருந்தால் விடிஞ்சிரும் பார்க்குறதுக்கு. அதனால் குறுக்கால சாடி ஒரு பாட்டிகிட்ட கெஞ்சி கூத்தாடி இப்படியே சாமியை பார்த்தாச்சு. சோரே எங்களை வீட்டில் கேமரா இதான் பிரதீஷ் ராம். இவருக்கு விவசாயின்னு ஒரு பட்டமே உண்டு. எங்க கொட்டையை பார்த்தாலும் பறக்க வச்சிருவாரு. என்ன கொட்டையா தான் விதை இதுல விதை ராம் 3 படத்துல உள்ள ராம் உண்டுல, அந்த ராம் காதல் மன்னன். அதாவது கட் பண்ணி விடுறான். அடிச்சு மேல கொண்டு வந்துட்டாரு.